ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். நீங்க போனதுக்கு அப்புறம் அப்பா உங்களை ரொம்ப தேடினாரு, தேடிக்கிட்டே இருந்தாரு, தேடி தேடி பைத்தியம் ஆயிட்டாரு. நீ எங்க போயிட்ட? யாராவது இப்படி போவாங்களா? உனக்கு தெரியுமா நான் எந்த அளவுக்கு தேடினேன்னு? நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்றேன், நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு உனக்கு தெரியுமா? ஆலியா ஆண்டியும் தனுதான் அப்படி பண்ணிருக்காங்க. உங்களை அவங்க மிஸ்கைட் பண்ணிருக்காங்க. அவங்க பண்ண சூழ்ச்சி உங்களுக்கு புரியாம இருந்திருக்கு. இதுக்கு மேல நீ ஸ்மார்ட்டா யோசிச்சேனா நானும் தனுவும் சேர்ந்து அண்ணனோட லைஃப்ல இருந்து உன்னை எப்படி பிரிப்போம்னா உன் லைஃப்ல என்ன நடந்துச்சுன்னு உன்னால யூகிக்க கூட முடியாது. நம்ம விஷயத்துல யாராவது தலையிட்டாங்கன்னா நான் எந்த அளவுக்கு வேணாலும் போவேன். என்னோட மூளையில எதுவுமே தோண மாட்டேங்குது. எனக்கு தோன்றதெல்லாம் நான் உன்னை எப்படியாவது காப்பாத்தணும், அது மட்டும்தான். நான் கல்யாண சம்பிரதாயத்தை ரொம்ப மதிக்கிறேன். அதனாலதான் நான் பிரக்யாவை கல்யாணம் பண்ணும்போது ஒரு சத்தியம் பண்ணேன். அவளை நான் எப்பவும் காப்பாத்துவேன். என்ன மன்னிச்சிருங்க. so sorry. நான் உங்ககிட்ட நீங்க என்ன காதலிச்சிருக்கீங்க. ஆனா நான் உங்களை வெறுத்துட்டே வந்திருக்கேன். நீங்க என்ன 2 வருஷமா தேடிட்டு இருந்திருக்கீங்க. ஆனா நான் உங்களை பழி வாங்க தான் நினைச்சிட்டு இருந்தேன். 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க வந்து என்ன கட்டி பிடிக்கணும்னு நினைச்சீங்க. ஆனா நான் உங்களை தள்ளி விட்டுட்டேன். I'm so sorry. நான் உங்ககிட்ட பழைய பிரக்யாவா இல்லாம தூரம் ஆயிட்டேன். நீங்க யாரு விரும்புனீங்களோ அந்த பிரக்யா உங்க கண்ணெதிர்க்க வரும்போது நான் ரொம்ப தூரம் ஆயிட்டேன். ஆனா ஏன் அது நடந்த விஷயம் எல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாதப்போ இப்படிதான் நடந்திருக்கும்னு நான் நினைச்சேன். ஆனா பிராச்சி என்கிட்ட அவதான் என்கிட்ட சொன்னா. நான் காதல கேட்டு கண்ணால பார்த்து முடிவு பண்ணினே தவிர என் மனசால. நீங்க என்ன ஒவ்வொரு தடவையும் என்ன காப்பாத்தும் போதும் உங்களால எப்படி என்ன கொல்ல முடியும்? நீங்க என்ன இந்த அளவுக்கு தேடி இருக்கீங்கன்னா அப்புறம் எப்படி உங்க வாழ்க்கையில இருந்து நான் வெளியில போகணும்னு நீங்க நினைச்சிருப்பீங்க? நான் உங்க மேல வெறுப்ப காட்டி தண்டிக்கிறதா நினைச்சு நான் பழைய பிரக்யாவை முழுமையாவே எழுந்துட்டேன். எனக்கு தெரியாது 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் உண்மையா பொய்யான்னு கூட எனக்கு தெரியாது. நான் மனசுல என்ன நினைச்சனோ அதேதான் பிராச்சி என்கிட்ட சொன்னா. நான் உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு காரணமே பிராச்சி சொன்னதாலதான். என் மனசு சொன்னதுனாலதான் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தேன். நான் உங்களை காப்பாத்தணும்னு நினைக்கும் போது அப்போ ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.